வீடியோ கேம்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் ஷோ மாரி. அதுல கேம் விளையாடுற நீங்க தான் ஆடியன்ஸ். ஆனா அந்த கேம டெவலப் பண்ற டெவலப்பர் தான் மேஜிஷியன். டெவலப்பர் அப்படி இப்படின்னு பல ட்ரிக்ஸ் பண்ணி, பல கிம்மிக்லாம் காட்டி, உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி தான் உங்களுக்கு தேவையானது எதுவோ அத உங்கள பார்க்க வைக்கிறாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அதனால தான் இந்த வீடியோல கேம் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற ஒரு 10 ட்ரிக்க நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண போறேன். ஸோ ரிலாக்ஸ் ஆயிட்டு இந்த வீடியோவ கடைசி வர பாருங்க. பிகாஸ் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ச்சே! இப்படிலாமா டெவலப்பர்ஸ் நம்மள ட்ரிக் பண்றாங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆல்ரைட். எனக்கு ரொம்ப புடிச்ச இன்டீரியர் பேரலாக்ஸ் மேப்பிங்ன்ற ட்ரிக்கோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க GTA, லாஸ்ட் ஆஃப் அஸ் அண்ட் ஸ்பைடர்மேன் மாரி ஓப்பன் வேர்ல்ட் கேம்லாம் விளையாடும்போது, சிட்டிக்குள்ள பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கத பார்த்திருப்பீங்க. அண்ட் நீங்க கீழ இருந்து அந்த அபார்ட்மெண்டோட விண்டோ வழியா பார்க்கும்போது, ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் சேர், டிவி, கிட்சன்னு எல்லாமே உள்ள இருக்கத பார்த்துட்டு, வாவ்! இவ்ளோ லைவ்லியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதுதான் டெவலப்பர் பண்ண ட்ரிக்கே. நீங்க பார்க்குற அபார்ட்மெண்ட் விண்டோக்கு பின்னாடி டிவி, சேர், டேபிள்னு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே கிடையாது. நீங்க பார்க்குறது டெவலப்பரோட கிளவர் அண்ட் விஷுவல் ட்ரிக்குங்க. ஒரு 3D இன்டீரியர் செட்டப்ப ஃபிளாட்டான 2D சர்ஃபேஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதனால நமக்கு அந்த விண்டோக்கு பின்னாடி ஒரு ரூம் செட்டப் இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். பட் அந்த விண்டோக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது. ஏன் இந்த ட்ரிக்க டெவலப்பர் பண்றாங்கன்றதுக்கு இப்பவே உங்களுக்கு ஆன்ஸர் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுல ஏகப்பட்ட அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் வீடுலாம் இருக்கும். பட் அதுல 90% ரூம்ஸ்குள்ள நம்ம போகவே மாட்டோம். ஸோ, தேவையில்லாத ரூம்குள்ள சேர், டிவி மாரி ஆப்ஜெக்ட்லாம் வச்சு தேவையில்லாம ரெண்டர் பண்றதுக்கு பதிலா, இந்த இல்லூஷன் ட்ரிக் மூலமா ஒரு மேஜிக் ஃபேக் வேர்ல்ட கிரியேட் பண்றாங்க. ஓகே. மிரர் எப்படி ரியல் டைம்ல ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்க ஆப்ஜெக்ட்ட அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி அண்ட் அத ஃபிளிப் பண்ணி காட்டும். பட் இது எப்படி கேம்ஸ்ல ஒர்க் ஆகும்னு தெரியுமா? கேம்ஸ்ல மிரர் இருக்க வேண்டிய இடத்துல சிம்பிளா ஒரு பிளேன வச்சுப்பாங்க. அண்ட் அதே இடத்துல ஒரு விர்ச்சுவல் கேமராவையும் வச்சுருவாங்க. அண்ட் அந்த விர்ச்சுவல் கேமரால என்னலாம் தெரியுதோ அத ஃபிளிப் பண்ணி ரெண்டர் டெக்ஸ்சர் மூலமா அந்த பிளேன்ல தெரியிற மாரி பண்ணுவாங்க. சோ இப்படி பண்றது மூலமா நம்மளால கேம்ஸ்ல மிரர் மாரி ஒரு கிம்மிக்ஸ பண்ண முடியுது. இது மாரி கேம்ஸ்ல மிரர் பண்றதுக்கு நெறைய ட்ரிக்ஸ் இருக்கு. பட் எந்த ட்ரிக்ஸ்ல பண்ண மிரரா இருந்தாலும், அது கேமோட பெர்ஃபார்மன்ஸ அஃபெக்ட் பண்ணுச்சு. சோ டெவலப்பர்ஸ்லாம் ட்ரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேம்ஸ்குள்ள மிரர் எங்கேயாச்சும் வைக்கணும்னா, அந்த மிரர ஃபாகியா இல்ல பிளர்ரா இருக்க மாரி பண்ணிடுறாங்க. சோ இதனால நம்ம இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியான ட்ரிக்க பண்ண வேண்டிய தேவை இல்லாம போச்சு. பட் அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் கிராபிக்ஸ் கார்ட்ஸ்ல ரே ட்ரேசிங் மாரி டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்தோன, இப்ப இந்த மிரர் அண்ட் வாட்டர் மாரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸியா அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட்டா பண்ண முடியுது. லெவல் ஆஃப் டீட்டெயில். பேசிக்கா எல்லாரும் எல்ஓடின்னு ஷார்ட் ஃபார்ம்ல கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இந்த ராபிட் மாடல எடுத்துப்போம். நாம அந்த மாடல பக்கத்துல இருந்து பார்த்தா தான, அதுல இருக்க குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். அண்ட் அதுவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போயிருச்சுன்னா, அந்த குட்டி டீட்டெயில்ஸ்லாம் அவ்வளோ குவாலிட்டியா நமக்கு தெரியாதுல்ல. அண்ட் அதுவே இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போனா, எஸ். இதே மாரி நம்மள விட்டு ஒரு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தள்ளி போக போக அதோட டீட்டெயில்ஸ் கம்மியாகிட்டே போகும். இந்த டெக்னிக்க தான் நம்ம லெவல் ஆஃப் டீட்டெயில்னு சொல்றோம். இது ஒரு எக்ஸலன்ட்டான ஆப்டிமைசேஷன் டெக்னிக்கும் கூட. பிகாஸ் நம்மளால கேம்ல எங்கேயோ தள்ளி இருக்க ஆப்ஜெக்ட்டோட டீட்டெயில அக்யூரேட்டா பார்க்க முடியாதுல்ல. சோ அங்க தள்ளி இருக்க ஆப்ஜெக்ட்ட ஃபுல் குவாலிட்டியோட காமிக்கிறது டோட்டலி வேஸ்ட். அண்ட் அது பெர்ஃபார்மன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். சோ டெவலப்பர்ஸ் எவ்வளவு தேவையோ குவாலிட்டிய அவ்வளவு டிக்ரீஸ் ஆர் இன்கிரீஸ் பண்ணி நமக்கு காட்டுவாங்க. அண்ட் இந்த டெக்னிக்க நீங்க மோஸ்ட்லி ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸ்லயும் அண்ட் PUBG மாரி கேம்ஸ்லயும் பார்த்திருப்பீங்க. அங்க இருக்க ட்ரீஸ் அண்ட் புஷஸ் மாரி ஆப்ஜெக்ட்லாம் இந்த எல்ஓடி மூலமா பண்ணியிருக்கத உங்களால ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். ரைட்டு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பெர்சன் ஷூட்டர் கேம்ல நம்பிட்டு இருக்க ஒன் ஆஃப் த கூலஸ்ட் ட்ரிக்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பெர்சன் ஷூட்டர் மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடும்போது, கையில கன் ஒண்ணு கேரி பண்ணிட்டு போவீங்கல்ல. அப்ப நீங்க வால் கிட்ட உரசுற மாரி போக ட்ரை பண்ணீங்கன்னா, ஒண்ணு அந்த கன்னு வாலோட இடிச்சுட்டு நம்மள ஒட்டி போக விடாது. அப்படி இல்ல நம்ம ஒட்டி போய் தான் ஆகணும்னா, கையில இருக்க கன்னு வால்க்குள்ள போனா தான் உண்டு. பட் ஒரு கிளவரான ட்ரிக் மூலமா டெவலப்பர்ஸ் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றாங்க. அதுக்கு அவங்க சுத்தி இருக்க என்விரான்மென்ட்ட ஒரு கேமராலயும், அண்ட் கேரக்டரோட ஹேண்ட் அண்ட் கன்ன செகண்ட் கேமராலயும் ரெண்டர் பண்ணி, அத அந்த என்விரான்மென்ட் ரெண்டர் மேல ஓவர்லே பண்ணி விட்டுர்றாங்க. எக்ஸாம்பிள்க்கு ஒரு வீடியோ பிளே ஆகுறதுக்கு மேல இமேஜ பேஸ்ட் பண்ற மாரி. வீடியோக்குள்ள என்ன பிளே ஆனாலும் இமேஜ் அங்கேயே தான் இருக்கும். அதே மாரி நம்ம வால் கிட்ட போனாலும் கன்னு வாலுக்கு மேல இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அண்ட் இந்த ட்ரிக் மூலமா நம்மளால இந்த கன் வாலோட கொலைட் ஆகுற ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியுது. இப்போ உங்களுக்கு ஒரு ஓல்டஸ்ட் பட் எஃபெக்டிவ் ட்ரிக் ஒண்ண எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். நீங்க ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸ்ல நெறைய ட்ரீஸ் அண்ட் புஷஸ் இருக்கிறத பார்த்திருப்பீங்க. ஆனா அதெல்லாம் நீங்க கிட்ட இருக்கும்போது ரியல் 3டி மாரி காட்டுறது ஓகே. பட் நீங்க அதெல்லாம் விட்டு ரொம்ப தள்ளி இருக்கீங்கன்னா, அந்த ட்ரீஸ 3டியாவே காட்டுறது வேஸ்ட் தான. சோ டெவலப்பர்ஸ் அந்த ட்ரீ மாதிரி பிளாட் இமேஜ அந்த இடத்துல செட் பண்ணி, பிளேயர் மூவ் ஆகுற டைரக்ஷனுக்கு ஏத்த மாரி ரொட்டேட் ஆகுற மாரி செட் பண்ணிருவாங்க. சோ தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ட்ரீ மாரியே தெரியும். அண்ட் இப்படி பண்றதுனால நம்ம பெர்ஃபார்மன்ஸும் சரி, எமர்சனும் சரி அஃபெக்ட் ஆகாம விளையாட முடியும். அண்ட் இந்த ட்ரிக்க தான் நம்ம பில் போர்டிங்ன்னு சொல்றோம். கேட்கறதுக்கு இது லெவல் ஆஃப் டீட்டெயில் ட்ரிக் மாரி இருந்தாலும்,
அத விட இந்த பில் போர்டிங் ட்ரிக் ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்ட்னு சொல்றாங்க. பில் போர்டிங் டெக்னிக்க இப்பலாம் ஹை குவாலிட்டி கேம்ல ஆப்டிமைசேஷனுக்காக யூஸ் பண்ணாலும், ஏர்லி டேஸ்ல இந்த பில் போர்டிங் டெக்னிக்க வச்சே ஃபுல் கேமையும் பண்ணியிருக்காங்க தெரியுமா? பார்க்க 3டி மாரி தெரியிற 2டி இல்லூஷன் கேம்ஸ் தான் அது. சூடோ 3டி அதாங்க ஃபேக் 3டின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேக் 3டில இருக்க எல்லா டெக்னிக்க பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணியும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவ பார்க்கணும்னா மேல தெரியிற கார்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிக்ஸ்னா அது இந்த அக்கல்ஷன் கல்லிங் அண்ட் ஃப்ரஸ்ட்ரம் கல்லிங் தான் ஃபிரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரஸ்ட்ரம் கல்லிங் பத்தி பார்ப்போம். இப்ப பிளேயரோட விஷன் அதாவது கேம்க்குள்ள இருக்க கேமராவ எடுத்துப்போம். அதுக்குன்னு ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல. அந்த ஆங்கிள்குள்ள இருக்க ஆப்ஜெக்ட்ஸ மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு சைட்லயோ இல்ல பேக்லயோ இருக்க ஆப்ஜெக்ட்ட நம்மளால பார்க்க முடியாது. சோ அந்த பார்க்க முடியாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எதுக்கு தேவையில்லாம ரெண்டர் பண்ணணும்? எஸ். அதுக்கு தான் இந்த டெக்னிக்கே. ஃப்ரஸ்டம் கிளிக் டெக்னிக் எந்த ஆப்ஜெக்ட்லாம் கேமராவோட அந்த ஃப்ரஸ்டம் ஷேப்டு ஃபீல்ட் ஆஃப் வியூக்குள்ள இருக்கோ, அத மட்டும் தான் ரெண்டர் பண்ணும். மீதி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஹைட் பண்ணிரும். நம்ம சைட்ல எங்கேயாச்சும் திரும்புனோம்னா, அதுக்கேத்த மாரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஆன் ஆஃப் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ ஹெவியா சேவ் பண்ணும். இத தான் நம்ம ஃப்ரஸ்டம் கல்லிங்ன்னு சொல்றோம். செகண்டா நம்ம அக்கல்ஷன் கல்லிங் பத்தி பார்ப்போம். இந்த டெக்னிக் நம்ம ப்ரீவியஸா பார்த்த ஃப்ரஸ்டம் கல்லிங் டெக்னிக்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகும். ஃப்ரஸ்டம் கல்லிங் மாரி அந்த கேமராவோட ஃப்ரஸ்டம் ஸ்டேப்டு ஃபீல்ட் ஆஃப் வியூக்குள்ள மட்டும் தான் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரெண்டர் ஆகும். அண்ட் அதோட சேர்த்து அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூக்குள்ளேயே ஏதாச்சும் வால் மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அதுக்கு பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியாதுல்ல. சோ அந்த பார்க்க முடியாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஹைட் பண்ணிரும். ஆனா நம்ம சைட்ல போய் பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்ணி விட்டுரும். இத தான் நம்ம அக்கல்ஷன் கல்லிங்ன்னு சொல்றோம். வேர்ல்டுல குளோபல் வார்மிங் அதிகமானோன, இந்த ரீயூஸ், ரெடியூஸ் அண்ட் ரீசைக்கிள்ன்ற ஃப்ரேஸ அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஃப்ரேஸோட கேம் டெவலப்மென்ட் வெர்ஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போற ட்ரிக்கான ஆப்ஜெக்ட் பூலிங். இப்ப கேம்க்குள்ள இருக்க ஒரு சினாரியோவ எடுத்துக்கோங்க. அதுல இப்ப நம்ம புதுசா ஒரு கேரக்டர ஸ்பான் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? நியூ ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணுவோம். அண்ட் அதே மாரி கேரக்டர் செத்துருச்சுன்னா டெஸ்ட்ராய் பண்ணிருவோம். பட் இது 1, 2 கேரக்டர்னா ஓகே. அதுவே ஒரு கேம்ல நெறைய கேரக்டர்ஸ் நெறைய டைம் கிரியேட் பண்ணி டெலீட் பண்ணோம்னா அவ்வளோதான் ரேமு. எஃப்பிஎஸும் தொங்கிரும். இந்த இஷ்யூவ சால்வ் பண்ண தான் நம்ம ஆப்ஜெக்ட் பூலிங்க யூஸ் பண்றோம். இது ஸ்டார்ட்டிங்லயே செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ கிரியேட் பண்ணி லோக்கலா ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்ட் எப்ப தேவைப்படுதோ, அப்ப அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து கேமுக்கு கொண்டு வந்துட்டு, அண்ட் தேவை முடிஞ்ச உடனே டெஸ்ட்ராய் பண்ணாம திருப்பி லோக்கல் ஸ்டோரேஜ்க்கே கொண்டு போயிரும். இது மூலமா ரேம்ல தேவையில்லாத கார்பேஜ் ஸ்டோர் ஆகாது. அண்ட் இப்ப தெரியுதா, நம்ம ஏன் ஆப்ஜெக்ட் பூலிங்க இந்த ரீயூஸ், ரெடியூஸ் அண்ட் ரீசைக்கிள்ன்ற ஃப்ரேஸோட கம்பேர் பண்றோம்னு? இப்ப ரியல் டைம் கேம் சினாரியோ படி பாருங்க. இந்த 2 ஏர்கிராஃப்ட்டும் ஒரே வேலைய தான் பண்ணுது. கன்டினியூஸா ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கு. பட் ஒண்ணு ஆப்ஜெக்ட் பூலிங் டெக்னிக் படி பண்ணுது. அண்ட் அனதர் இஸ் ஸ்க்ரூ ஃப்ரீ மெத்தட்ல பண்ணுது. இப்ப எஃப்பிஎஸ் டிஃபரன்ஸ் பார்த்தாலே தெரியும். இந்த ஆப்ஜெக்ட் பூலிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. ஆல்ரைட். இப்ப நம்ம கேமிங்ல இருக்க ஒன் ஆஃப் த ஐகானிக் இல்லூஷன் டெக்னிக் பத்தி பார்க்க போறோம். அதுதான் பிளாக் ஷேடோ. நீங்க இது நோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. பட் சில கேம்ல இருக்க கேரக்டரோட ஷேடோ பார்த்தீங்கன்னா, இப்படி ரவுண்டா இல்ல ஓவலா இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ட்ரிக்கான பிளாக் ஷேடோ. நம்ம கேரக்டர்ஸ்க்கு ரியல் டைம் லைட்டிங்க்கு ஏத்த மாரி ரன் டைம்ல ஷேடோ கிரியேட் பண்ணோம்னா, மொபைல் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா அடி வாங்கும். சோ அதுக்கு பதிலா அந்த கேரக்டரோட ரியல் டைம் ஷேடோ ரெண்டரிங்க ஆஃப் பண்ணிட்டு, இந்த பிளாக் கலர் டெக்ஸ்சர கேரக்டரோட பாட்டம்ல தெரியிற மாரி செட் பண்ணி ஒரு ஷேடோ எஃபெக்ட்டா குடுப்பாங்க. அண்ட் இத இன்னும் ரியலிஸ்டிக்கா மாத்துறதுக்காக, ஒரு ஆப்ஜெக்ட் ஜம்ப் பண்ணும்போது, அதோட ஷேடோ எஃபெக்ட் சைஸ இன்கிரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் கேமரா விட்டு தள்ளி போச்சுன்னா, எப்படி சின்னதாகுமோ, அதே மாதிரி ஷேடோவையும் சின்னது பண்ணுவாங்க. இப்படி பண்றது மூலமா நம்மளால பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்ட்டாவே ஒரு நல்ல ரியலிஸ்டிக் ஷேடோவ குடுக்க முடியுது. ரப்பர் பேண்டிங். இப்ப நீங்க விளையாடுற ரேசிங் கேம்ஸ்லாம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னா, அதுக்கு இந்த டெக்னிக் தான் காரணம். நீங்க ரேசிங் கேம்ஸ்லாம் விளையாடும்போது, நல்லா ஸ்பீடா எல்லாத்தையும் முந்தி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போயிட்டுருப்பீங்க. பட் சடனா நீங்க எங்கேயும் இடிக்காம, ஸ்பீடும் குறையாம இருக்கும்போது, எங்கேயோ பின்னாடி இருந்த ஏஐ திடீர்னு ஃபாஸ்ட்டா உங்கள முந்திட்டு போகும் பார்த்தீங்களா? அதுதான் இந்த ரப்பர் பேண்டிங் டெக்னிக். ஷார்ட்டா சொல்லணும்னா, கேம்ல இருக்க ஏஐயோட ஸ்பீட ரன் டைம்ல கண்ட்ரோல் பண்றது தான் இந்த டெக்னிக்கே. லைக் இப்ப நீங்க எல்லா ஏஐ விட ரொம்பவே ஃபாஸ்டரா போறீங்கன்னா, அதுவும் உங்க அளவுக்கு ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணிக்கும். ஆனா அதே மாரி உங்களுக்கு டிரைவ் பண்ண தெரியாம ஸ்லோவா போறீங்கன்னா, அதுவும் ஸ்பீட கம்மி பண்ணிக்கும். இப்படி பண்றது மூலமா ஓல்டு டைம்ஸ்ல ரேசிங் கேம்ஸ எக்ஸைட்டிங்கா மாத்த முடிஞ்சது. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாச்சும் ஒரு ஏஐ கிட்ட கடைசி மினிட்ஸ்ல தோக்குறீங்கன்னா, வொரி பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த ஏஐ உங்கள விட பெட்டர் கிடையாது. ஜஸ்ட் உங்கள சீட் பண்ணி தான் வின் பண்ணுது. அண்ட் ஃபைனலி உங்களுக்கு கேம்ஸ்ல இருக்க லிக்விட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? ரொம்பவே சிம்பிள். கேம்ஸ்ல இருக்க வாட்டர் அண்ட் லாவா மாதிரியான லிக்விட்ஸ் எல்லாம் ஃப்ளாட்டான ஒரு 3டி பிளேன் தான். அது மேல லிக்விட் மாதிரியான அனிமேட்டட் டெக்ஸ்சர்ஸ அப்ளை பண்ணியிருப்பாங்க. கேமிங் டெர்ம்ஸ்ல அத ஷேடர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி பண்றது மூலமா ரியலிஸ்டிக்கான லிக்விட் எஃபெக்ட்ஸ நம்மளால குடுக்க முடியுது.
அண்ட் அதே டைம்ல இது கம்மி கிராபிக்ஸ் இருக்கக்கூடிய டிவைசஸ்ல ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்ட்டாவும் ரன் ஆகுது. எல்லா மொபைல் கேம்ஸ்ல நீங்க பார்க்குற வாட்டரும் இந்த டெக்னிக் மூலமா பண்ணது தான். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டம்பிள் காக்ஸ்ல இருக்க இந்த வாட்டர், இது சிம்பிள் பிளேன் வித் வாட்டர் ஷேடர் தான். அண்ட் ரிப்டைட் GP2ன்ற இந்த போட் ரேஸ்ல யூஸ் பண்ணியிருக்க வாட்டரும் சிம்பிள் பிளேன் தான். ஆனா அந்த வாட்டர் ஸ்பிளாஷ் எஃபெக்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மொபைல் கேம்ஸ்ல இருக்க வாட்டரையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாலே, நீங்களே இத கண்டுபிடிக்க முடியும். அண்ட் எஸ், இப்ப பார்த்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபேக் அபார்ட்மெண்ட்ல இருந்து கார்ட்போர்ட் ட்ரீஸ் அண்ட் பெயிண்ட் பண்ண ரிவர்ஸ்ன்னு இது எல்லாமே தான் நம்ம கேம்ஸ என்டர்டெயின்மென்ட்டா வச்சிருக்கு. அண்ட் ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, டெவலப்பர்ஸ் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணலனா, நமக்கு இவ்வளோ நல்ல கேம்ஸ் கண்டிப்பா கிடைச்சிருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கேம் விளையாடும்போது, இந்த ட்ரிக்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நோட் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்மைல் அண்ட் சே தேங்க் டூ தட் டெவலப்பர். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாரி வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னு நெனச்சீங்கன்னா, அத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. See you in next video.